பலனத்து அணியாரூரானை மரக்கரும் மாமே இல்லக விளக்கது இருள்கெடுப்பது சொல்லக விளக்கது சோதி உள்ளது பல்லக விளக்கது பலரும் காண்பது நல்லக விளக்கது நமச்சிவாயவே. உலகெல்லாம் உணர்ந்து ஓதற்கு அறியவன் நிலவுலாவிய நீர்மொழி வேணியன். அப்புறம் சுவாமியை வந்து பேசுவோம். கற்பகாம்பிகை, கற்பகம் என்பது வந்து தேவலோகத்தில் இருக்கக்கூடிய ஒரு மரத்தின் பெயர் கற்பகம். இந்த கற்பக மரத்திற்கு முன்பாக அமர்ந்து நம்ம என்ன நினைக்கின்றோமோ அனைத்தும் நடக்கும் என்றது அர்த்தம். அந்த பெயரை தனது பெயராக கொண்டு நமது ஆலயத்தில் எழுந்துள்ள தாயார் கற்பகாம்பிகை. சிவபெருமான் வந்து கங்காதரர், அதாவது கங்காதர் அப்படின்ற கோவில் வந்து பொதுவாக வந்து ரொம்ப குறைவு. இந்தியாவில் வந்து ரொம்ப குறைவு கங்காதரர் ஆலயம். தென்னிந்தியாவில் சென்னைக்கு பக்கத்தில் திருவள்ளூர் மாவட்டத்தில் மட்டும் ஒரு கிராமத்தில் கங்காதரர் என்ற பெயர் கொண்ட ஒரு சிவாலயம் இருக்கு. வட இந்தியாவில் வந்து பெரும்பாலும் அந்த பெயர் கொண்ட ஆலயம் வந்து குறைவு. கங்காதரர் பெயர் வருவதற்கான காரணம் என்றால் இந்த கங்காதரர் வந்து சகர மன்னன் வந்து 5 ஆண்டில் ஆட்சி செய்கிறார். இந்த சகர மன்னன் யார் அப்படின்னா ஸ்ரீராமச்சந்திரமூர்த்தியுடைய முன்னோர்கள் வந்து இந்த சகர மன்னன். இந்த சகர மன்னனுக்கு 2 மனைவிகள். முதல் மனைவிக்கு பிறந்தவர் அஞ்சுமான் என்ற பையன். 2வது மனைவிக்கு 60,000 போர் வீரர்கள், 60,000 குழந்தைகள், சிறந்த போர் வீரர்கள் ஆவார். இந்த சகர மன்னன் தன்னுடைய நாட்டிற்காக, அதாவது அஸ்வமேத யாகம் நடந்து கொண்டே இருக்கிறான். அஸ்வமேத யாகம் 999 முடிந்து 1000வது அஸ்வமேதம் யாகம் நடந்து கொண்டிருக்கிறது. 1000 அஸ்வமேத யாகம் நடத்தினால் தேவலோகத்தில் இந்திரனுடைய பதவி கிடைக்கும் என்பது ஒரு நிகழ்வு. அப்போது 1000வது அஸ்வமேத யாகம் நடந்து கொண்டிருக்கிறது. இந்திர பகவான் என்ன செய்யறான், தன்னுடைய பதவிக்கு ஆபத்து ஏற்படும் என்ற ஒரு காரணத்தினால் அஸ்வமேத யாக குதிரையை கவர்ந்து கொண்டு பாதாள லோகத்தில் உள்ள கபில முனிவர் அவர் வந்து மூலகத்தில் தவம் செய்தால் ரொம்ப இடையூறாக இருக்கிறது. அவர் பாதாள லோகத்தில் சென்று அங்கு வந்து குடில் அமைத்து அவர் வந்து சிவபெருமான் நேற்று தவம் செய்து கொண்டிருக்கிறார். இந்திர பகவான் என்ன செய்யறாருன்னா கபில முனிவருக்கு தெரியாமே அந்த யாக குதிரையை அந்த கபில முனிவருக்கு முன்பாக கட்டிட்டு சென்றார். இந்த சகர மன்னன் எங்கு தேடியும் வந்து அந்த யாக குதிரை கிடைக்கல. அப்பொழுது 60,000 பிள்ளைகளை அனுப்பி தேடுமாறு அனுப்பி வைக்கிறார் சகர மன்னன். கடைசியாக பாதாள லோகத்தில் கபில முனிவர் குடியின் முன்பாக யாக குதிரையை இருப்பதை கண்டு இந்த 60,000 அந்த வீரர்கள் என்ன செய்யறாங்கன்னா அந்த கபில முனிவருடைய தவத்தை வந்து கலைக்கிறாங்க. தவத்தை கலைத்ததையோட அந்த கபில முனிவர் தவத்தினால் சாபத்தினால் 60,000 வீரர்கள் வந்து சாம்பலாக்கப்படுகிறார்கள். இங்கே சகர மன்னன் இந்த அஸ்வமேத யாகம் முடியவில்லை என்று தேடுகின்றான். இங்கே பூலோகத்தில் தேடிக் கொண்டிருக்கிறான். இருக்கும் பொழுது முதல் மனைவிக்கு பிறந்த அந்த அஞ்சுமான் என்ற அந்த பையனை வந்து இந்த அஸ்வமேத குதிரையை தேடுவதற்கு அனுப்புகிறார். அவர் அஸ்வமேத குதிரை வந்து கபில முனிவர் குடிகளுக்கு பக்கத்தில் இருப்பது தெரிந்து கபில முனிவர்கிட்ட முறையிடுறார். என்னுடைய சகோதரர்கள் 60,000 பேரும் இறந்துட்டாங்க, அதனால் அவர்களுக்கு முக்தி கொடுக்கணும், சாமி எங்களுக்கு அனுகிரகத்தை கொடுக்கணும்னு சொல்றாங்க. அப்ப கபில முனிவர் என்னால முடியாது, ஆகாயத்தில் உள்ள அந்த கங்கை நதியை பூலோகத்துக்கு கொண்டு வந்து அந்த தண்ணீர் வந்து உன்னுடைய சகோதரர்களுடைய அஸ்தி அந்த சாம்பலை கரைத்தால் அவர்களுக்கு முக்தி கிடைக்கும் என்று கபில முனிவர் சொல்றார். அப்ப அஞ்சுமான் சகர மன்னன் எவ்வளவு முயன்று ஆகாயத்தில் உள்ள கங்கையை பூலோகத்துக்கு கொண்டு வர முடியல. அதற்கு அடுத்தபடியாக திலீபன் என்றக்கூடிய மன்னன் வரான். அவனாலையும் முடியவில்லை. திலீபனுக்கு பேரனாக யார் வருகிறான்னா பகீரதன் என்றக்கூடிய ஒரு மன்னன். அதற்கு பிறகு அந்த பகீரதன் சிறந்த ஒரு சிவபக்தர். அவர் பிரம்மாவிட்ட முறையிடும் போது பிரம்மாவுடைய அறிவுறுத்தின்படி பஞ்ச அக்னி வளர்த்து கங்காதேவியை பூமிக்கு அழைத்து வர அவன் யாகம் செய்கிறான். யாகம் செய்யும் பொழுது கங்காதேவி வர சம்மதிக்கின்றான். ஆனால் ஒரு நிபந்தனை என்ன சொல்றான்னா,
ஆகாயத்தில் உள்ள கங்கை நதி பூலோகத்துக்குள் பாயும் பொழுது இந்த பூமாதேவி தாங்கக்கூடிய சக்தி வந்து அந்த பூமிக்கு கிடையாது. அதனால நீ சிவபெருமான் போய் முறையிட அப்படின்னு சொல்றாரு. அப்ப அந்த பகீரதன் என்ன செய்யறாரு? கங்கை நதியை தன்னை ஜடாமுடியில் தாங்குவதற்கு சம்மதம் தெரிவிக்கிறார். அப்பொழுது என்ன ஆகுதுன்னா, அந்த 14,000 ஆண்டுகளுக்கு பிறகு அந்த சிவபெருமான் அனுகிரகத்தின் பிரகாரம் இந்த கங்கை நதி வந்து சிவபெருமானுடைய தலைமுடி ஜடாமுடியில் படுகிறது. அந்த கங்காதேவியை தன்னுடைய தலையில் அவர் தரித்ததால் அவருக்கு கங்காதர் என்ற பெயர் வருவதற்கான காரணமாகிறது. அதற்கு பிறகு அந்த சிவபெருமான் சப்த நதிகளாக கங்கையாக, யமுனையாக, சரஸ்வதியாக, கோதாவரியாக, நர்மதாக, தாமர பரவியாக சப்த நதிகளாக இந்த பூமியை பூமியில் பாய்ந்து எல்லாம் ஒவ்வொரு நதிகள் செய்யக்கூடிய இடத்துல ஹரித்வார, ரிஷிகேசா, பத்ரிநாத்தா, கேதார்நாத்தா, மதுரா, கயா, உஜ்ஜயினி, அதுக்கடுத்து காசி என்ற புண்ணிய கஷேத்திரமாக அமைகிறது. இப்ப நடந்து கொண்டு இருக்கிறது. எங்கே நடந்திருக்கோ அலகாபாத் பிரக்யா அப்படின்ற இடத்துல வந்து இன்று வந்து கும்பமேளா வைபவம் இந்த கங்கை நதி கரையில் நடக்கிறது. இந்த தண்ணிக்கும் நம்முடைய ஆலயத்தில் இருந்துள்ள கங்காதருக்கு ஒரு தொடர்பு வந்து உண்டு. என்ன தொடர்பு கொண்டா? ஒரு பக்தர் கேட்டார், இந்த கங்காதரை நீங்க கங்கை நதிக்கரையில தான் அமைக்கணும், நீங்க என்ன நம்ம இங்க பட்டத்தில் அமைக்கிறீங்களா கேட்டாங்க. எப்பயும் உலகத்தில் உள்ள அனைத்து பெண்கள், இங்க எவ்வளவு பெண்கள் வந்திருப்பாங்க, எல்லா பெண்களையும் அம்மா அப்படின்றது வந்து நம்ம சொல்லி அழைக்கணும். ஆனா எந்த ஆணையும் அப்பா என்று சொல்லி வந்து அழைக்க முடியாது, அது தவறுதலாயிடும். ஒரு பெண்ணை வந்து யாருக்கு சமமா சொல்றாங்க? ஒரு பெண்ணை வந்து நதி தண்ணிக்கு சமமாகவும், இந்த வித்து அப்படின்னு சொல்லுவாங்க இல்ல, அது சிறந்த விதைக்கு சமமாக சொல்லக்கூடியது ஒவ்வொரு பெண்ணு. ஆனா ஒவ்வொரு ஆணையும் வந்து மண்ணுக்கு சமமாக, ஒரு மண்ணுக்கு சமமாக ஒவ்வொரு ஆணையும் சொல்லப்படுகிறது. அதனால மண்ணுக்கு தான் உலகத்துல நிறைய யுத்தங்கள் நடக்கிறது. அதே மாதிரி வந்து பெண்ணை வந்து நதி, புண்ணிய நதிகள் அனைத்திற்குமே பெண்ணுடைய பேரும் வைத்திருப்பாங்க. எந்த ஆணுடைய பேரும் எந்த நதிக்கு வைக்கப்படவில்லை. அப்ப வந்து ஒரு மனிதன் எப்படி பிறகுறான் அப்படின்னா, தாயோட வயிற்றுல கர்ப்பத்துல தண்ணி கூட மனிதன் தோன்றான். மறுபடியும் இறக்கும் பொழுது அந்த இறந்த பிறகு எரிந்து அஸ்தியை கறந்து தண்ணியிலே வந்து கரைச்சு விடுறாங்க. அப்போ உலகத்தில் செய்யக்கூடிய நல்லவன் கெட்டவன் செய்யக்கூடிய அனைத்து பாவங்களையும் யார் தாங்குற அப்படின்னா புண்ணிய நதி என்று கங்காதேவி தான் தாங்குறாங்க. இசையமைப்பாளர் மாஸ்டர் ஆஃப் தி வயலின் மெல்லிசை மாமன்னர் எம்.எஸ். விஸ்வநாதன் அனிருத் வரை அனைவருக்கும் வயலின் வாசித்து இந்த ஒரு பாடல் மூலம் தனக்கு கோடிக்கணக்கான ரசிகர்களை மலேசியாவிலும் தென்னாப்பிரிக்காவிலும் ஈட்டிய கொடுத்த பாடல் உங்களுக்கு பிடித்தமான தெய்வம் திரைப்படத்திற்காக மருதமலை மாமணியே முருகையா என்ற பாடல் எப்படி நம்முடைய பீஷ்மாச்சாரியா வயலின் வித்வான் அவருடைய துரோணாச்சாரியா புன்னக்குடி வைத்தியநாதரை போல் மனித மணிபாரதி உங்களுக்காக வயலினில் பாட உள்ளார். கேட்டு ரசியுங்கள். இது மணிபாரதி அவர்கள். சித்தமெல்லாம் நமக்கு சிவமயமே.
அன்பு சகோதரர் டாக்டர் லிங்கேஸ்வரன் அவர்கள் அழைக்கிறோம். டாக்டர் லிங்கேஸ்வரன் அவர்களுடைய நல்லுள்ளங்கள் இவர்கள் அனைவருமே அவர்களுக்காக வாழ்ந்த கரகோஷங்கள் அவர்களுடைய முன்னிலையிலே இப்பொழுது பிரம்மாண்டமாதி கங்காதரன் சிவன் திருஆலயம் அமைப்பு வெளியிட்டு மற்றும் சிறப்பாக நிகழ்ந்தது. Om Namah Shivaya, 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 Om Namah Shivaya. நம்முடைய ஈழத்தில் வருகை கொண்டிருக்கும் டாக்டர் ஸ்ரீ சுந்தராஜு சோமா அவர்களே எஸ்கோ குருமகான் ஆரம்பித்தார் கோபிலான். எனக்கு ஒரு 15 வருட காலமாக பல வகையில் ஆதரவு கொடுத்திருக்கும் மத பைசி அவர்களே, அவர்கள் சைனாவிலிருந்து வந்திருக்காங்க. இந்த நிகழ்வு பார்த்தீங்கன்னாக்கா கெடாலிருந்து ஜோஹர் மாநிலம் வரை சைனா, சிங்கப்பூர், இந்தியா, இந்த பல மாநிலத்திலிருந்து இந்த பிரம்மாண்டமான நிகழ்வுக்கு பெரும் ஆதரவு கொடுத்துக் கொண்டிருக்கும் பெரியவர் சகோதரர் திரு அரவிந்தன் சுப்பிரமணியம் அவர்களே, காசிக்கு நிகராக வரப்போகுது.
சந்தோஷம், உங்களுடைய மகிழ்ச்சி, உங்களுடைய சத்தியமாக சொல்கிறாங்க ஓப்பனாக ஒவ்வொரு மியூசிஷியனும் சொல்கிறோம் ஹார்ட்லேருந்து. இந்த மாதிரி அரேஞ்ச்மெண்ட் வந்து லைஃப்லேயே நாங்கள் பார்த்ததில்லை. இவ்வளோ ஒரு பக்தியை நீங்கள் தேடுறீங்க பாருங்க. அதே மாதிரி ஒரு கும்பாபிஷேகம் பார்த்தாலே 1000 கோயிலுக்கு போன சுமானம். நீங்கள் இவ்வளோ கும்பாபிஷேகம் பண்ணுறீங்களே, நீங்கள் தலைமுறையே பயங்கரமாக வருஷங்கள் அசுவமேதையாக பண்ணியிருந்தாலும் இது பண்ண முடியும். சக்கரவர்த்திக்கு தான் தெரியும். போன ஜென்மத்தில் நீங்கள் சிவன் சம்மந்தப்பட்ட தொடர்பு இல்லைன்னா நீங்கள் எல்லாம் பண்ணவே முடியும். இன்னைக்கு நடந்ததெல்லாம் ஆச்சரியம். அந்த மழை நட்டப்ப என்ன மழைங்க நேற்று செம்ம மழை. மழை டிராஃபிக் ஜாம் ஆகிருக்கும். ஒரு சில பேர் யோசிச்சிருப்பாங்க, ஆனால் மழை இல்லை. சார் என்ன சொன்னான்னு நீங்கள் கேட்கணும். சார் சொல்லுங்க மொத்தம். சத்தியமாக இருக்கும். இந்த கோயில் வந்து காசிக்கு நிகராக அமைப்பு. எப்படி காசியில் போனால் பாவம் தலையுமோ அந்த மாதிரி மலேசிய மக்கள் வந்து இந்த பினாங், இந்த கங்காதரன் கோயிலுக்கு வந்து தன்னுடைய பாவத்தை ஜெய் ஜெய் மகாதேவா.